ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீனாட்சி மேலே கலங்க சுமத்தி அவங்கள எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்துனேங்கிறதுக்காக ரியா ஒரு பையனை திருட்டுத்தனமாக மீனாட்சி இருக்கிற ரூமுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து தீபா பிரில்லியண்டாக கண்டுபிடிச்சி அவனை ரியா ரூமுக்கு திருப்பி வச்சிருப்பாங்க. உடனே அவனை அடிச்சு உண்மையெல்லாம் கேட்கும்போது மீனாட்சி கலங்கப்படுத்துறதுக்கு ரியா தான் திருட்டுத்தனமா அவனை வரவழைச்சாங்கிற மாதிரி அந்த பையன் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதனால ஆனந்த் கோவப்பட்டு ரியா கண்ணத்திலே பொலிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. நீ ஒரு பொம்பளை தானே, இப்படி நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு மீனாட்சியை அசிங்கப்படுத்தணும்னு உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டு உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு ஆனந்த் போயிருப்பாங்க. ஸோ இதனால ரியா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ, நாம போட்டு திட்டம் நமக்கே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரியா பயந்துட்டு நேரா ஆனந்த் கூட பேசலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனந்த் ப்ளீஸ் ஆனந்த், எல்லாம் நமக்காக தானா பண்ணேன். நமக்காகவா என்னடி பண்ணேன்? இங்க பாரு, நான் இப்போ சொல்ற ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. மீனாட்சி மனசுல என்ன தவிர வேற யாருக்குமே இடையில. ஓஹோ அப்படியா? அதான் அன்னைக்கு நீ கட்டின தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போனாலா? இங்க பாரு, மீனாட்சி இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்க. இப்போதான் மீனாட்சி பண்ண தப்பு கிடையாது, சரின்னு தோணுது அப்படின்னு சொன்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இவன் மீனாட்சி பக்கம் சாஞ்சி பேசுறானேன்னு. என்ன ஆனந்த், நேற்று போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கு. எப்படித்தான் இருந்தாலும் தாலி அத்தை எறிஞ்சது தப்பு இல்லை, ஓகே. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு இந்த முயற்சி பண்றாள். இங்க பாரு, அது அவ இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான முயற்சி இல்லை, என்ன வெறுப்பேத்துங்கிறதுக்காக தான் முயற்சி. மீனாட்சி மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை தவிர யாரையும் அவ நினைச்சு கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொன்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. சரி, ஏதோ எனக்கு நீ மட்டும்தான் ஒரு உரிமையில தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு ஆனந்த். இப்படிலாம் பண்ணாது ரியா, அதுக்கப்புறமா நானே உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கிருந்து போனதும் ரியா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்திட்டு இவனை கலட்டி விடணுங்கிற மாதிரி ரியா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. தீபா என்னாச்சுக்கா, ஏன் இப்படி எழுறீங்க? பாத்தீங்களா தீபா, என்னெல்லாம் நடந்தா இப்படிலாம் ரியா யோசிப்பா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்களாக்கா, உங்களை கலங்கப்படுத்த நினைச்சதுக்காக ரியாவை எப்படி மாமா அடிச்சாருன்னு இல்லை, நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணு தப்பா போயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றுணர்வுல தான் அடிச்சாரே தவிர எம்மையில இருக்கிற அக்கறை இல்லைங்கிற மாதிரி மீனாட்சி கோமா பேசுறாங்க. கவலைப்படாதீங்கக்கா, நாளைக்கு இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா மீனாட்சியை ரெடி பண்ணிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்தா ஆனந்த் தீபா எங்க கிளம்பிட்டீங்க? என்ன மாமா புதுசா கேக்குறீங்க? மீனாட்சி அக்காவை ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவசரமா அமெரிக்கா போக வேண்டி இருக்கா, அதனாலதான் இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிம்லா கோயில வச்சு கல்யாணத்தை முடிக்கலான்னு இருக்கோம், அதான் நாங்க கோவில் போறோம் அப்படின்னதும் ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. தீபா என்ன பேசிட்டு இருக்க? நீ மீனாட்சிக்கு உடந்தையா இல்ல இது உன்னோட திட்டமா? இங்க பாருங்க மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்களோட திட்டம் கிடையாது, மீனாட்சி அக்காவோட வாழ்க்கை. ஸோ இதுக்கு தடங்களா இருக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க. மீனாட்சி அக்கா வார்த்தைக்கு மறுபேச்சு எங்களால பேச முடியல அப்படின்னுட்டு தீபா மீனாட்சியை கூட்டிட்டு போனதும் உடனே ஆனந்த் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. பாத்தியா ஆனந்த், மீனாட்சியை பெருசா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க, இப்ப பாத்தியா இதுதான் மீனாட்சி. அப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா? இங்க பாரு, நான் நைட்டு ஒருத்த கூட சேர்த்து வச்சு பேசுறதுக்கும் இன்னைக்கு அவ இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரியா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சரியா பாடா, ஒரு வழி ஆனந்த் நம்ம பக்கம் சாஞ்சிட்டான்னு. இது டைம் என்ன நடக்குதுன்னா, கோவில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடக்குது. இப்போ வரைக்கும் ஆனந்த் மாமாவை காணுமே அப்படின்னு ரியா தீபா செம்ம டென்ஷன், நம்ம மைட்லி தீபா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா சரியா ஆனந்த் கோவிலுக்கு வந்துடுறாங்க. உடனே தாலியை கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் சரியா அந்த இடத்துல நம்ம ஆனந்த் வாரத்துக்குள்ளேயே தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. இது பார்த்து ஆனந்த் செம்ம அதிர்ச்சியாகி ஒழுங்கா முகத்தை பார்க்காமலே இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தீபா வந்ததும் என்ன ஏமாத்திட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து? இங்க பாரு, நான் ரியா காலத்துல தாலி கட்டிருக்கலாம், ஆனா இப்ப வரைக்கும் என் ஆள் மனசுல என் மீனாட்சி தான் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ நான் என் மீனாட்சியை உயிர்வான இடத்துல தான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா மீனாட்சி இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்க இல்ல தீபா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இப்ப கூட சொல்ற, என் பொண்டாட்டி மீனாட்சி எனக்கு மட்டும்தான்,
அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன ரியா அந்த வீட்டுல இருக்கிறதானே பிரச்சனை. ரியாவை இன்னைக்கு நான் வீட்டை விட்டு விரட்டி எடுக்கிறேன். எனக்கு என் மீனாட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாய் எடுக்கல. மீனாட்சி சாதாரணமா வந்து நிக்கிறாங்க. இது பார்த்தா ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உங்க மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத உங்க வாயாலே சொல்ல வைக்கிறதுக்கு நாங்க போட்ட நாடகம் தான் இது. சொல்ல போனா மீனாட்சி அக்கா வந்து சீதா மாதிரி மாமா. உங்களை தவிரவங்க யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க தான் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. கல்யாணம் நடந்தது மீனாட்சி அக்காவுக்கு இல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சதும் ஆனந்த் வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சோ இந்த பக்கம் நம்ம மீனாட்சி கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, முடிஞ்ச அதை இப்ப நிறைவேற்றி சொல்லு தீபா, இல்லையா நான் இன்னைக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னதும் ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆயிட்டு ரியா வெளியில வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஆனந்த்? இங்க பாரு ரியா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ரியா கழுத்துல இருக்கிற தாலியை வந்து அத்து எறிஞ்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு.